ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, நாளை நீ நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. என் செல்ல பிள்ளையின் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை கண்டு இந்த முருகப்பெருமான் நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில், உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காது நானும் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும், உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் உன்னை எப்படி எந்த அளவு பாதித்துள்ளது என்பதை இந்த முருகப்பெருமானால் நிச்சயமாக உணர முடிகிறது. நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன். கவலைப்படாதே, உன் கவலை எல்லாம் முடியப் போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. என் செல்ல பிள்ளையே, நீ கோழை அல்ல. உன்னுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் சரி, உன்னோடு தான் நான் இருப்பேன். உன் வளர்ச்சிக்காக நான் படுவேன். உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் என் செல்லமே. நீ இதோ உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? பந்தய கோட்டையை நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்து தான் பார்க்கும். உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எவ்வளவு இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய். புரிகிறதா? உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி இந்த முருகப்பெருமான் நான் தானே. உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து நான் சேர்ப்பேன். நீ அழக்கூடாது. உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக இருக்கிறது. உன்னை நான் புது மனிதனாக உருவாக்கப் போகிறேன். உனக்கானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்ய போகிறேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு இந்த முருகப்பெருமான் காட்சியளிப்பேன். நல்லது நடக்கப் போகிறது. நீ வேண்டியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, உன் மனக்கஷ்ட சூழலில், பணக்கஷ்ட சூழலில், நோய் கண்ட சூழலில், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டமான சூழலில், உன் தீராத மனவேதனைகளில் இருந்து சூரியனை கண்ட பனி போல் விலகி நான் சொல்வதை மட்டும் செய். சூரியனை கண்ட பனி போல் எல்லா பிரச்சனைகளையும் விலக்கிவிட நான் சொல்வதை மட்டும் கேள். ஏதாவது மன உளைச்சலில் இருக்கிறாய், மன கஷ்டம், நோய் நொடி, ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாய். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள். உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு. எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே. அதனால் அவமானம் மட்டுமே கிடைக்கும். பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய். சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான், புரிந்தாலும் பிரச்சனை தான். தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை. ஆம் செல்லமே, நீ கொஞ்சம் காத்திருக்க பழகிக்கொள். எதுவும் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால் உனக்கு ரொம்பவும் அவசியம் எது தெரியுமா? நிதானம். எல்லோர் வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அங்கே இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது. எதிரிகள் இல்லை என்றால். ஆகவே போராட்டம்தான் வாழ்க்கை. மனவேதனைக்கு ஆளாகாதே என் செல்லமே. வாழ்க்கையை எதிர்த்து போராடு. நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதானே அல்லவா? அதை லாபகமாக கொண்டு செல்வதில் தான் சிறப்பே இருக்கிறது. அன்பு, பாசம், தேடல், வளர்ச்சி, ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போது தான் சிக்கல் ஏற்படுகிறது அந்த இடத்தில். ஆகவே அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டாம். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. ஒரு சில நேரத்தில் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசனை செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு. அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்துவிடு. அதுவும் உனக்கு முடியவில்லை என்றால் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் கையை வைத்து
புலம்பி கொட்டிவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆம் செல்லமே, சில இடங்களில் உன் மனதிற்கு அமைதி தேவை. மனதினை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்து பார் என் செல்லமே. இப்பொழுது நான் சொல்வதை கேள். கண்ணை மூடு, மனதை ஒரு நிலைப்படுத்து. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். நான் சொல்வதை சொல்லிவிட்டாய் அல்லவா? இதே மாதிரியான தியானத்தை பழகு. காலை எழுந்தவுடன் இதை ஒரு 10 நிமிடம், முதலில் ஆரம்பத்தில் 1 நிமிடம் 2 நிமிடம் என்று அடுத்தடுத்து அந்த நிமிடத்தை கூட்டிக் கொண்டே செல். உன் மனது தெளிவாகிவிடும் என் செல்லமே. தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிவிடும். தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். அதுதான் முக்கியம். மனம் இலகுவாக மாறிவிடும். லேசாக இருப்பது போல் நீயாக நிச்சயமாக உணர்வாய். அந்த தருணத்தில் நல்லதொரு சிந்தனைகள் பிறக்கும். அந்த காலை பொழுதில் நீ தியானம் செய்யும் பொழுது இன்று என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசனை பண்ணி செய்தால், அடுத்தடுத்து நீ என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யார் வந்தால் எந்த பதில் சொல்ல வேண்டும், எதை எப்படி நேர்கொண்டு செல்ல வேண்டும், இந்த பண கஷ்டத்தை எப்படி முறியடிக்கலாம், எதை எப்படி செய்யலாம் என்று அடுத்தடுத்து உனக்கு நல்லதொரு பதில்கள் கிடைக்கும் என் செல்லமே. இதை முயற்சி செய்து பார். இது கொஞ்சம் கஷ்டம்தான் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு. ஏனென்றால் இப்போது இருக்கும் உனக்கு சூழ்நிலையில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ காலை எழுந்திருக்கிறாய் அல்லவா? சில இடங்களில் காலை 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் உனக்கு தூக்கத்தை போய்விட்டு நீ எழுந்து விடுவாய். அந்த நேரத்தில் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த தருணத்தில் நீ கண்ணை மூடி நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது அதுதான். நல்லதொரு நிகழ்வுகளை, நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு செல். அந்த நேரத்தில் சிந்தனை செய். இன்று இந்த பொழுது நல்ல பொழுதாக போக வேண்டும். இதை நான் என் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், கைகால் சுகத்திற்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நல்லதொரு சிந்தனை செய். அன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் அமையும் என் செல்லம். இது கண்கூடாக நான் பல பேரை பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக இதை செய்து பார். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. இதை கேட்ட நிமிடத்திலிருந்து உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.